நடக்கிற மாதிரி. அப்ப அது எதுக்கு நான் சொல்லுவேன் குச்சி பற்றி சொல்லு. அப்பதான் பாட்டு இருக்கும். வேலை பண்ணி காய்கறி இதுக்கு 1300 ரூபா மருந்து அடிச்சு பூரா புழு விறங்கிது. காலங்காத்தால் எங்கடா குச்சியும் கையுமா கிளம்பிட்டேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சும்மா அமைதி விட்டு நான் போதும் சாமி, ஒன்றும் கஷ்டப்படுத்தாது. அவ்வளோதான். ரொம்ப மேலே உணாது, ஈரம் பிடிக்காது. அரசாணிக்காய் விதைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். 5 அடிக்கு ஒரு விதைக்கணும். அது அளவெடுக்கிறதுக்காக குச்சி எடுத்துகிட்டு வந்தோம். நம்மளுக்கு வந்து இங்கே ஊனா தான் இல்லைன்னா வாய்க்கால் போய் படணும், தனி கட்ட முடியாது. இந்த பக்கம் மேலே முடணும், இந்த பக்கம் இடம் முடணும். அப்போ என்ன பண்ணலாம்? அளவு அப்படி ஆரம்பிக்கலாமா? காலையில் ஆரம்பித்த வேலை மதியானம் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு, முடியவே மாட்டேங்குது. சரி, மலை ஏறுற மாதிரி குச்சி தூக்கிட்டு வந்தாலே என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு பார். மலை ஏறி இறங்குறது கூட ஈஸியாக தெரியுதுங்க. விவசாயம் பண்ணி அதுலேருந்து ஒரு வருமானம் எடுக்கிறதா கஷ்டமாக இருக்குது. 2 டைப் விதை வாங்கியிருந்தோம், பச்சை கலரு ரோஸ் கலர் 2 கலருமே. 2லேயுமே பாதி பாதி விதைச்சிருக்கோம். மொத்தம் 80 சென்டில் விதைச்சிருக்கிறோம். இதில் பாதி அதில் பாதி கலரு. தம்பியும் அப்பாவும் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நான் கூட இடையில கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்தேன். அவங்களுக்கு தான் ரெஸ்ட்டே இல்லை. சாயந்தரம் 4:30 மணி ஆயிடுச்சு. டீயாவது வச்சு கொண்டு கொடுத்துர்லான்ட்டு வந்திருக்கேன். டீ குடிச்சிட்டு மறுபடியும் இருட்டு விழுகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம வச்சிடணும்.